இந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தி இப்ப இருக்கிறதோட டபுள் மடங்கா ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? மனுஷங்களாகிய நம்மளால பூமியோட கிராவிட்டியில டபுள் பண்ண முடியாது. ஆனா பூமியோட டென்சிட்டி இல்ல ரேடியஸை டபுள் பண்ணோம்னா பூமியோட கிராவிட்டி டபுள் ஆகும். பட் அதை கூட நம்மளால பண்ண முடியாது. ஆனா ஹைப்போதெட்டிக்கலா ஒரு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. பூமியோட கிராவிட்டி டபுள் மடங்கு ஆனதுனால இப்ப இருக்கிற வெயிட்டோட டபுள் மடங்கு வெயிட் ஆயிடுவோம். நீங்க எங்கேயாச்சும் போனீங்கன்னா உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை தூக்கிட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால சின்ன சின்ன வேலை செஞ்சா கூட சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுவோம். நம்ம எலும்பு, மசில்ஸ், ஜாயின்ட்ஸ் இந்த இடத்துல எல்லாம் பிரஷர் அதிகமா ஆக்ட் ஆகிறதுனால அழுத்தம் ஏற்படும். அதனாலேயே லைட்டா கீழே விழுந்து அடிபட்டா கூட பிராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் எப்படின்னு பார்த்தா, நம்ம சாகிற வரைக்கும் டப்பு டப்புன்னு துடிச்சிட்டு இருக்கிற இதயம் ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்றதுக்கு 2 மடங்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஏன் 20-50% ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. மனிதர்கள் முன்னையோட கொஞ்சம் ஹைட் குறைஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த இன்க்ரீஸ்டு கிராவிட்டி அவங்க உடம்புல ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர் ஸ்பைனல் கார்டை பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வளர விடாது. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஹைட்டாக வளர்ற மரங்களுக்குமே அது அப்ளை ஆகும். அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஹார்லிக்ஸ் தான் டப்பா டப்பாவாக குடிக்கணும். ஆல்ரெடி அழியிற கண்டிஷன்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் இந்த ஷிஃப்ட்னால மொத்தமாவே அழிஞ்சு போயிருமாங்க. இந்த அட்மாஸ்பியர், அதாவது காற்று மண்டலம் முன்ன மாதிரி பறந்து விரிஞ்சலா இருக்காது. பூமிக்கு பக்கத்துல வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். அதனால நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த எவரெஸ்ட் மாதிரி மிகப்பெரிய மலைகள் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடலுக்குலாம் போனா அலை வருது பாத்தீங்களா, அது இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடும். இதனால கடல்ல வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் மிக பெருசா பாதிக்கப்படும். பறவைங்களால ஒரு சில 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்க முடியும். ஆனா இப்போ அதுங்களால அவ்வளவு தூரம் பறக்க முடியாது. நம்ம வயநாட்டுல நடந்த மண் சரிவு மாதிரி மண் சரிவு, மண் அரிப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்ல, எர்த்துக்கு வைக்கணும்னு சொல்ல போற நிலநடுக்கம் எல்லாம் எப்பா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஜாயின் பண்ணிக்குங்க. இயற்கையால கட்டப்பட்ட பெரிய பெரிய மலைகளே இடிஞ்சு விழுவுது. அப்புறம் நாம கட்டின பில்டிங் மட்டும் நிக்குமா என்ன? அதுவும் இடிஞ்சு விழுந்துரும். இந்த சேஞ்ச்னால வண்டிங்களுக்கெல்லாம் இப்ப போடுற பெட்ரோலோட டபுள் மடங்கு போட வேண்டியதாயிரும். கொஞ்சமா குடிக்கும், இனி அதிகமா குடிக்கும். இந்தியால கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கரண்ட் கம்பெல்லாம் மோஸ்டா கான்கிரீட்டால தான் செய்யப்பட்டிருக்கு. இப்ப டக்குன்னு பூமியோட கிராவிட்டியோட பவர் அதிகமானனால இந்த கரண்ட் கம்பெல்லாம் இடிஞ்சு விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மெயின்டெனன்ஸுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ராக்கெட்லாம் பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டியை ரீச் பண்ணணும். 11 கிலோமீட்டர் பர் செகண்ட் தான் பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டி. அந்த ஸ்பீடை ரீச் பண்றதுக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இப்ப ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பூமியோட கிராவிட்டி டபுள் ஆனதுனால அந்த எஸ்கேப் வெலாசிட்டியுமே டபுள் ஆயிரும். 22 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்துல போகணும். பூமியில ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரமா இல்லாம 67 மணி நேரமா மாறிடும். அதனால ரொம்ப நேரம் காலையில, ரொம்ப நேரம் நைட்டுன்னு பூமியோட டே அண்ட் நைட் சைக்கிளே பாதிக்கப்படும். அப்படியே கொஞ்சம் தலையை நிமித்தி வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா வானத்துல நிலா இப்ப தெரியறதோட 4 மடங்கு பெருசா தெரியும். ஏன்னா நம்ம பூமியோட கிராவிட்டி டபுள் மடங்கா மாறினால நிலாவையுமே அது பக்கத்துல இழுத்துரும். இதனால வால்கேனோஸ்னு சொல்லப்படுற எரிமலைகள் எல்லாம் டமால் டுமில்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த எரிமலை வெடிப்புகள்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறதுனால அது பூமியோட டெம்பரேச்சரை அதிகமாக்கிடும். அப்புறம் என்ன, பனியெல்லாம் உருகி கடல் மட்டம் உயர்ந்துடும். அது உருகிறதுக்கு பூமியோட கிராவிட்டி டபுள் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. நாம பண்ற பொல்யூஷனுக்கு ஆல்ரெடி உருகிட்டு தான் இருக்கு. ரைட் டாபிக்கு வருவோம். பூமியோட கிராவிட்டி டபுள் ஆனதுக்கு அப்புறமும் மனுஷங்க உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Bye.